हाय एवरीबडी वेलकम टू प्रियास अकेडमी வாங்க குரு और சேலாவோட பார்ட் 3 பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர்ஸ் அண்டு சப்தார்த்தம் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேங்க. ஆல்ரெடி 2 பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இஆர்சி அப்புறம் சம்மரி பார்த்தோம். ஓகேங்களா? யார் பார்க்கலையோ அவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதில் பார்க்கலாம். அப்புறம் வந்து வேணும்னா கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ வந்து கிளாஸ் 5th சிபிஎஸ்சி இது அதில் 12th லெசன் வந்து குரு அண்ட் சேலா. இது ஆக்சுவலி ஒரு போயம், கவிதா. ஓகேங்களா? இதோடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் இப்போ நான் பார்க்கல அன்றைக்கி. அது ரொம்ப லாங்காக போகிற வீடியோஸ் நான் போட மாட்டேன், மோஸ்ட்லி நம்மளே பார்க்க மாட்டோம், குழந்தைங்க எப்படி பார்ப்பாங்கன்றதுனால. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் கொஞ்சம் பிட்டாக இருந்தால் தான் பசங்க பார்ப்பாங்க. ஓகேங்க வாங்க இப்போ வந்து கவிதா கி கஹானி, இந்த போயமுடைய கதை ஸ்டோரி எப்படின்றது பாருங்கள். इस कविता की कहानी अपने शब्दों में लिखो. இந்த கவிதாவோட கதையை வந்து தன்னோட ஓன் வேர்ட்ஸில் எதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவேன். பட் எந்த வேர்டு உங்களுக்கு புரியாமல் போகக்கூடாதுன்றனால லைன் பை லைன் போகிறேன். நீங்கள் நோட் பண்ணிங்க, நான் எது முக்கியமான டிஃபிகல்ட் வேர்ட்ஸை நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? வாங்க. यह कहानी अंधेर नगरी के गुरु और चेला से शुरू होती है. இந்த கதை வந்து अंधेर नगरी அப்படின்னா த நேம் ஆஃப் த சிட்டி, சாரி நகர் பேர். அதில் வந்து குருவும் சிஷ்யனும் 2 பேர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதான். दोनों ने एक साथ ही आते हैं. 2 பேரும் ஒரே டைமில் தான் இந்த ஸ்டோரிக்குள்ளே வராங்க. லேக்கின் वहाँ पहुँचने पर उन्हें पता चलता है. ஆனால் அவங்க அங்கே போய் ரீச் பண்ண தான் தெரியுதான் कि यह अंधेर नगरी है. இது வந்து अंधेर नगरीனா ஹிந்தியில் अंधेरना என்னதுன்னா இருட்டு நகரம் அப்படின்ற மாதிரி. और यहाँ का राजा बिल्कुल मूर्ख है. அப்புறம் அங்கே இருக்க ராஜா வந்து டோட்டலி வந்து முட்டாள் அப்படின்றது தெரியுதான். ये सुनकर गुरु अपने चेले को उस नगर से फ़ौरन वापस चलने को कहता है. இது கேட்டதே குரு வந்து தன்னோட சிஷ்யக்கிட்ட சொன்னாரா, இந்த நகரத்தை விட்டுட்டு இம்மீடியட்டாக, ஃபாரன் என்னது இம்மீடியட்டாக ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னு சொல்கிறாராம். लेकिन चेला वापस जाने से इनकार कर देता है. कारण नगरी में हर चीज़ 1 टके की मिलती थी. ஸோ இது ஆனால் அவர் வந்து ரிட்டன் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, வர முடியாது, நான் வரல அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு காரணம்னா, அந்த நகரத்தில் எல்லாமே வந்து ஏடாகடமாக சீப்பாக இருக்குது, காஸ்ட்லியாக கிடைக்குது, காஸ்ட்லியாக இருக்குது, சீப்பாக கிடைக்குது. ஸோ இவருக்கு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் காஸ்ட்லி தானேங்க, அது வந்து ரொம்ப சீப்பாகவும் குவான்டிட்டி ஜாஸ்தி கிடைக்குதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் அவர் வந்து அங்கே தங்கிடுறாரு. ஸோ வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அப் குரு அகேலா ஹி வஹான் சே சலா ஜாத்தா ஹை. அப்போ பார்த்தீங்கன்னா குரு தனியாகவே அங்கேருந்து போயிடுறாங்களாம். और चेला वहीं रहकर खाने पीने का आनंद लेने लगा. அப்போ இவர் குரு போன பேர் என்ன பண்ணுறாரு, சேலானா அந்த சிஷ்யன் என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்து சாப்பிட்றது பயங்கர சந்தோஷமாக ஆனந்தமாக சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்காரு. उस नगर में खीरा, ककड़ी, रबड़ी, मलाई जैसे चीज़ें टाका सेर मिलती थी. ஸோ அந்த நகரத்தில் கீரான்னு ஒரு ஒன் டைப் ஆஃப் வெஜிடபிளுங்க, கக்கடின்றது குக்கும்பர், ரபடின்றது ஸ்வீட்டு, மலாயின்றது உங்களுக்கு தெரியும் பட்டர் சீஸ் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் திங்ஸுமே எல்லாமே வந்து டாக்கா சேருன்னா என்னென்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் படிக்கணக்கில் கிடைக்கும். ஸோ படிக்கணக்கில் கிடைக்குது, சீப்பாகவும் கிடைக்குதுன்னா அவருக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி கிடைக்குதுல்ல. ஸோ சாப்பிட்றதுல இவ்வளோ கிடைக்குதுன்ற ஒரு சந்தோஷத்தில் தான் அவர் என்ன பண்ணார், குரு கூட போகாமல் அங்கே நின்றுட்டார். ஓகேங்களா? कुछ दिन बाद नगरी की एक दीवार गिर जाती है. கொஞ்ச நாளுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, அந்த நகரத்தில் இருக்க ஒரு வால் வந்து கீழே விழுந்துடுது. तब राजा इसके दोषी को पकड़ने का हुक्म देते हैं. அப்போ அந்த ராஜா வந்து இதை உடஞ்சதுக்கு யார் காரணம், தோஷினா யாரோடைய காரணத்தால் இது விழுந்ததுன்றது அவரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு, ஹுக்கும்னா ஆர்டர், இது முஸ்லீம் வேர்டுங்க, இது ஆர்டர் கொடுக்குறாரு. दोषी के रूप में सिपाही, कारीगरही, भिक्षती, मशक वाले, मंत्री सबको पकड़कर लाया जाता है. ஸோ இப்போ பாருங்கள், ராஜா சொன்னது பிறகு அந்த தப்பு பண்ண ரூபத்தில் யார் யார் சொல்கிறாங்க, சிப்பாயி, அதுதான் சந்திரி சொன்ன பார்த்தீங்களா, ஷோல்ஜர். அப்புறம் காரிகர்னா அந்த மேஷன், அதை கட்டுறவர். அப்புறம் பிக்ஷினா அவர் வந்து தண்ணி ஊற்றுறவர். மஷக் வாலேனா அந்த பேகை செஞ்சு கொடுத்தவர். லாஸ்ட்டில் யார், அந்த மந்திரி. எல்லாரையும் வந்து பிடிச்சிட்டு வந்து அவங்க ராஜா இதில் நிறுத்துகிறாங்க. बाद में दोषी के रूप में मंत्री को फांसी देने का आदेश होता है. ஆனால் அதுக்கடுத்த லாஸ்ட்டாக யார் தப்பு பண்ணாங்கன்னு பார்த்தா மந்திரியை தான் தப்புன்னு பண்ணவங்க ப்ரூஃப் ஆகுது. ஸோ அவரை தூக்கு தண்டனை, ஃபான்சினா தூக்கத்தை கொடுக்கறது ஆர்டர் பாஸ் ஆகுது. லேக்கின் உஸ்கி மோட்டி கர்தன் நஹி थी. ஆனால் அவருடைய கழுத்து வந்து கனமானதாக இல்லையா, மோட்டினா கனமானதாக இல்லையா, इसलिए मंत्री को फांसी नहीं दिया जाता. அதனால் அவர் வந்து தூக்கில் போடலை. और चेला को फांसी देने के लिए लाया जाता है. அப்புறம் இவர் கழுத்து வந்து பெருசாக இருக்குது, யார், சேலாவோடைய கழுத்து வந்து
ரொம்ப கனமாக இருக்கிறதுனால அவங்கள பிடிச்சிட்டு வராங்க. தப் சேலா अपने गुरु को याद करता है. அப்போ தான் அவர் இந்த சிஷ்யன் என்ன பண்ணுறாரு, தன்னோட குருவை நினைக்கிறாரு. அவர் குரு ஜாக்கர் अपनी चालाकी से, அப்போ குரு போய் என்ன பண்ணுறாரு, தன்னோட கிளவர்னஸ்னால சேலாவை அந்த தூக்குலேருந்து காப்பாற்றிட்டாரு. साथ ही கூடிய मूर्खता के कारण राजा स्वयं ही फांसी पर चढ़ जाता है. அப்புறம் கூடிய அவனோட முட்டாள்தனனால ராஜாவை தானாகவே அந்த தூக்கில் ஏறிடுறாரு. मूर्ख राजा के मरने से सारी प्रजा खुश हो जाती है. இந்த முட்டாள் ராஜா சாவறனால ஃபுல் பிரஜை எப்படி இது எக்ஸ்ட்ரீம் சந்தோஷமாயிடுது. ஓகேங்களாங்க, உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எவ்வளோ அழகாக சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். क्या तुमने कोई ऐसी कहानी या कविता पढ़ी है जिससे सूझबूझ से बिगड़ा काम बना हो और उसे अपनी कक्षा में सुनाओ. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இதேமாதிரி ரிலேட்டடாக ஏதோ கதையோ போயமோ படிச்சிருக்கீங்களா, அவங்களோட திங்கிங்னால் கெட்டுப்போன விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு உங்கள் கிளாஸில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. खरगोश और शेर. खरगोशना எல்லாருக்கும் தெரியும், ரேபிட். ஷேர்னா சிங்கம். யார் அவர், காட்டுக்கு ராஜா. जंगल में शेर रहता है, காட்டில் தான் சிங்கம் இருக்கும். वो मांस खाता है, அது என்ன பண்ணோம், கறி தான் சாப்பிடும். मांसना मीट, அது தான் சாப்பிடும். उसने खरगोश को खाने के लिए अपने पास बुलाया. खरगोशை சாப்பிட்றதுக்காக தன்னோட கிட்ட கூப்பிட்டுச்சான் அது சிங்கம். पहले तो खरगोश वहाँ जाने से डर रहा था. அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ரேபிட் யார் ஷேர்கிட்ட போகிறதுக்கு பயப்படுச்சான். लेकिन फिर भी हिम्मत करके एक शेर के पास चला गया. அப்புறம் ரொம்ப தைரியத்தை வர வச்சு, அந்த हिम्मतன்றது தைரியத்தை வர வச்சு அந்த சிங்க பக்கத்தில் போயிடுச்சோம். तब शेर ने पूछा कि तुम देर से क्यों आए. அப்போ சிங்கம் கேட்டுச்சா, நீ ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு கேட்டுச்சான். तो उसने कहा कि महाराज रास्ते में मुझे आपसे ही बड़ा शेर मिल गया था. அப்புறம் வழியில் நான் வர டைமு எனக்கு உங்களோட பெரிய சிங்கம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. उसी से मुझे रोक लिया था. அவர் தான் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்றாரு. ये सुनकर शेर को बहुत गुस्सा आया. இது கேட்டது சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்தது. என்னோட பெரிய சிங்கமா அப்படின்ட்டு. उसने खरगोश वह स्थान दिखाने को कहा जहाँ उसे बड़ा से मिला था. ஸோ நீ வா खरगोश, நீ வா என் கூட, ரேபிட் நீ அந்த இடத்த காட்டு, எந்த இடத்துல உனக்கு அந்த பெரிய சிங்கம் கிடைச்சது அப்படின்ட்டு. ஸோ खरगोश उसे अपने साथ एक कुएं के पास ले गया. ஸோ இப்போ அந்த ரேபிட் என்ன பண்ணியிருக்கு, தான் கூட சிங்கத்தை கூப்பிட்டுட்டு ஒரு பெரிய கிணறுக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அந்த கிணத்துக்குள்ளே இஷாரா கியா, இஷாரா பண்ணான்னா இங்கே உள்ளே பாருங்கள் அப்படின்ட்டு டைரக்ஷன் காமிக்கிறது தான் இஷாரா கியா. शेर ने जब कुएं से नीचे की ओर देखा. எப்போ அந்த சிங்கம் எட்டி அந்த கிணத்துக்குள்ளே பார்த்துச்சோ, तो उसने अपनी परछाई दिखाई दी. அப்போ சிங்கம் உள்ளே எட்டி பார்க்க டைம் அதோட ஷேடோ அதில் தெரியும் இல்லைங்க, அந்த ஷேடோவே அது பார்த்துச்சோம். वो उसे दूसरा शेर समझने लगा. அந்த சிங்கம் என்ன நினச்சிது, அது இன்னொரு சிங்கம் இருக்குன்னு நினச்சிக்கிச்சான். और गुस्से में दहाड़ने लगाना பெரிய சவுண்டு பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சிங்கம் பண்ணுற சவுண்டு பயங்கரமாக இருக்கும், அதேமாரி ஒரு சவுண்டு பண்ணிச்சான். उसकी आवाज़ कुएं में गूंज कर वापस आई. இந்த சிங்கம் பண்ண சவுண்டு டைரெக்டாக எக்கோ எப்படி போகும், அந்த கணத்துக்குள்ளே போய் அந்த சவுண்டு அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் வெளியே மேலே வருதான். तो उसने सोचा कि दूसरा शेर दहाड़ रहा है. ஸோ இவர் ஃபஸ்ட்டு சிங்கம் அந்த பண்ண சவுண்டில் கணத்துக்குள்ளே போயிட்டு அது ரிட்டர்ன் வர டைம் இவர் நினச்சிக்கிட்டாராம் உள்ளே இருக்க சிங்கம் தான் அது சவுண்டு பண்ணுது அப்படின்ட்டு. குஸ்ஸே மே உஸ் பர் ஜப்டா. அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காரு, ஒரு டெம்பர் லூஸ் பண்ணி அது மேலே கோவத்தில் அட்டாக் பண்ணுறாரு, அப்படியே குதிக்கிறாரு கீழே. ஒரு நீச்சே குவேமே கிர் गया. போய் நேராக கணத்தில் விழுந்துட்டாங்க. இஸ் பிரகார் खरगोश ने होशियारी से अपनी जान बचा ली. இப்படி பார்த்தீங்கன்னா ரேபிட் தன்னோட கிளவர்னஸ்னால் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிட்டாராம். இதில் தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, புத்திசாலித்தனன்றது. பாருங்கள், அந்த ரேபிட் தன்னோட லைஃப் எப்படி காப்பாற்றிச்சு, சிங்கத்துலேருந்து சிங்கம் செத்துட்டார். இதுக்கு மேலே அந்த காட்டில் அந்த யாருக்குமா ப்ராப்ளம் இருக்குமா, இருக்காது. ஸோ இதுதான் சொல்கிறது, நம்ம கஷ்டம் வர டைம் நம்மளோட பிரெயினை யூஸ் பண்ணோம், எப்படி அங்கேருந்து அந்த நிமிஷம் எப்படி நம்ம எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, வாங்க थर्ड क्वेश्चन பார்க்கலாம். कविता को ध्यान से पढ़कर अंधेर नगरी के बारे में कुछ वाक्य लिखो. सड़क बाजार राजा का राजकाज அப்படின்ட்டு. ஸோ இந்த போயமை நல்லா கேர்ஃபுல்லாக படித்து अंधेर நகரியோட பற்றி கொஞ்சம் வாக்கியங்களை எழுதுங்க. ரோடு, மார்க்கெட்டு, ராஜாவோட செய்கிற இடங்கள். ஸோ அது என்ன எழுதியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. अंधेर नगरी के बारे में कुछ वाक्य.
अंधेर नगरी पत्ती और सिल वाक्यंगल अंधेरी नगर की सड़कें चमकदार थी அப்போ अंधेर नगरी ओड रोड एल्लाम एप्पडी इंददु शाइनिंगा चमकदारना नल्ला शाइनिंगा इंदुच्चा अंधेर नगर में सभी चीज़ें टेके सेर भाव में मिलती थी इदा ना उंगलुक्कु ऑलरेडी सोन्नेन अंधेर नगरोட எல்லா திங்ஸ்மே எடகுடமான ரேட்ல விக்குது எது காஸ்ட்லியா விக்கணுமோ அது சீப்பா விக்குது எது சீப்பா விக்கணுமோ அது காஸ்ட்லியா விக்குது எல்லாமே வந்து குவாண்டிட்டிலயும் ஜாஸ்தியா இருக்கு ஓகேங்களா अंधेर नगरी में कोई नियम नहीं था அந்த இந்த अंधेर नगरीல எந்த ஒரு ரூல்ஸ் நியமம் என்னது रूल्स எந்த ரூல்ஸ்மே இல்லையா अंधेर नगरी में किसी के दोष का सजा किसी को मिलती थी सो अंधेर नगरல பாத்தீங்கன்னா யாரோட தப்புக்கு யாருக்கோ தண்டனை கொடுப்பாங்களாம் ஸோ செய்கிற தப்பு ஒருத்தர்னா அனுபவிக்கிறது வேறு யாரும் ஸோ இப்படி இருந்தால் என்ன ஆகும் अंधेर नगरी में खूब बारिश होती थी और बिजली चमकती थी ஸோ அங்கே வந்து अंधेर நகரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக மழை பெய்யுமா அப்புறம் பிஜ்லி சமக்தி தீனா அந்த தண்டர் தான் ஹிந்தியில் பிஜ்லி சொல்லுவாங்க அதுவும் ஷைன் ஆகுமா ஸோ மோஸ்ட்லி அங்கே தான் ரொம்ப மழை வருதுன்னு அர்த்தம் ஓகேங்களா தேர்டு புரிஞ்சுதாங்க வாங்க फोर्थ क्या ऐसा देश को अंधेरी नगरी कहना ठीक है या अपने उत्तर को कारण बताओ क्या ओके அப்போ நீங்கள் இந்த இதே மாதிரி நாட்டை இருட்டான நாடு சொல்கிறது கரெக்டுன்னு சொல்கிறீங்களா உங்களுடைய காரணங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க ऐसे देश को अंधेर नगरी कहना ठीक है ஆமாம் இப்படிப்பட்ட நாடை अंधेर नगर சொல்கிறது கரெக்டு தான் இருட்டான நகரம்னு சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா அந்த அங்கே இருக்கிற ராஜாவும் முட்டாள் அவர் என்ன பண்ணுறாரு பிரஜையும் சந்தோஷமாக வச்சுக்கல செய்கிறது எல்லாமே இடகுடம் ஸோ அப்போ நம்ம இருட்டான இருக்கிற இடத்துல தான் நம்ம எல்லாமே தப்பாக பண்ணுவோம் ஸோ இங்கேயும் தப்பாக நடக்கிறதுனால இந்த லெசனுக்கு நம்ம வந்து अंधेर नगरी करेक्टाना टाइटल தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா क्योंकि यहाँ के शासन व्यवस्था और सजा देने का तरीका गलत था பாருங்க இங்கே இருக்கிற ரூலிங்ஸோட व्यवस्थाना அரேஞ்ச்மெண்ட்ஸு அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சஜானா தண்டனை கொடுக்குறோட மெத்தட் எல்லாமே தப்பு யாரோ தப்பு செய்கிறாங்க யாருக்கோ தண்டனை கொடுக்குறாங்க இதே தப்பு தானே அப்புறம் चारों और अज्ञानता का वातावरण था और यहाँ का राजा महामूर्ख था चारों और நாலு சைடும் நாலேஜ் இல்லாமல் ஒரு என்வாயர்மெண்ட் இருந்தது ஸோ முட்டாள் ராஜா தான் நேச்சுரலி இப்படி தான் இருப்பாங்க ஸோ இங்கே ராஜா வந்து மகா முட்டாளாம் ஸோ பாருங்கள் ஸோ இந்த கதையை எப்படி முடிச்சிருக்காங்க ஸோ புரிஞ்சுதாங்க ஓகேங்க வாங்க சப்தார்த் பார்த்துலாம் இப்போ குரு அன்சேலா கவிதாவோட சப்தார்த் பார்க்கலாம் கவிதானா திருப்பி சொல்கிறேங்க போயம் அப்படி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ குரு அன்சேலாவோட மீனிங்ஸ் ஃபஸ்ட்டு சேலா சிஷ்ய அதான் மேல் ஸ்டூடெண்ட் அர்த்தம் இன்னொன்று வந்து சாத்ரு இன்னொன்று வந்து ஷார்திக் ஓகே மூணு விதமான மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா தேலானா பைசா ருபீஸ் ஓகே டக்ரி அப்படின்னா வழி ரஸ்தா அங்கே ஃபஸ்ட்டு வராங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் அதுதான் ஷீஷ்னா தலை சிர் மஸ்தக் ஓகே சுயஷ் அப்படின்னா பிரசித் ஷொஹரத்ன்றது வந்து முஸ்லீம் வேர்டுங்க பிரசித்ன்றது ஃபேமஸ் தான் ஷொஹரத்ன்றது முஸ்லீம் வேர்டு ஓகேங்களா பதாரே அப்படின்னா வந்தாங்க இது மோஸ்ட்லி ரெஸ்பெக்டடாக சொல்கிற வார்த்தை ஆயே ஆமத் இது முஸ்லீம் வேர்டு ஓகேங்களா பாஜி வெஜிடபிள் சப்ஜி சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து பாஜி முசீபத் பிரச்சனை அதுக்கு இன்னொரு வேர்டு சமஸ்யா தக்லீஃப் ப்ராப்ளம்ஸ் ஓகேங்களா விவஷ் ஒரு கட்டாயம் மஜ்பூர் கட்டாயப்படுத்துறது ஒரு விஷயத்துக்கு ஹாட் பஜார் மார்க்கெட் ஓகேங்களா खता गलती भिक्षती पानी भरने वाला அப்படிதான் அந்த ஸ்டோரியில் சொன்ன பார்த்தீங்களா தண்ணியை ரொப்புறவங்க ஓகேங்களா கல்த்தினா தப்பு ஓகே गफलतना भूलना मिस्टेक ओकेங்களா हुकुमना ऑर्डर ना आदेश சொன்னேன்லங்க இப்போ கூட क्वेश्चन आंसर्सல நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஜல்லாத் அப்படினா அந்த தூக்கு போடுற ஆளு தான் ஜல்லாத் இது முஸ்லிம் வேர்ட் தான் फांसी पर चढ़ाने वाला आदमी யார் வந்து தூக்கு ஏத்துறாங்களோ ஒரு மனுஷனை தூக்குல ஏத்துறாங்களோ அவங்க தான் ஜல்லாத் தனாதன் ஜல்தி தனாதன்னா சீக்கிரம் शीघ्रता से சீக்கிரமா அப்படின்றது फौरन immediately तुरंत ஓகேங்களா ஓகேங்க எங்க வீடியோ எங்கயோட முடியுது எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you